இப்போ இப்போ இதுவரைக்கும் இல்லாத எழுச்சி இப்பொழுது நமது கழகத்தில் உற்சாகமாக எல்லா தொண்டர்களும் மக்களும் நம்மளுக்கு விட மக்கள் மிக உற்சாகமாக எப்பொழுது தேர்தல் வரும் என்கின்ற ஒரு இதில் காத்துட்ருக்காங்க. இது எந்த ஒரு இதுலேயுமே இந்த மாதிரி ஒரு மக்கள் நம்ம எந்த எலெக்ஷன்லையும் இந்த மாதிரி நம்ம பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு உற்சாகமாக திமுக மேலேயுமே நமது தளபதியார் மேலேயுமே அவ்வளோ ஒரு பிரியத்தில் இருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாடே எதிர்பார்க்காத ஒரு செயல்களையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது. அதுலேயும் இப்பொழுது அந்த 3 மாதத்துக்கு 3000 ரூபாயுமே மற்றும் கோடை சிறப்பு தொகுப்பாக 2000 மொத்தம் 5000 கொடுத்தது மக்களிடையே நன்றாக ஒரு போய் சேர்ந்திருக்கிறது, எழுச்சியை உருவாக்கியிருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே இனி ஏன்னா இப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் 89லேயே மகளிருக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தாரு. அது கடைசியில் சுய உதவிக்குழு ஆரம்பித்து அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கிறக்க தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சாங்க. தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி இப்போ மகளிருக்கு இப்போ நிறைய செஞ்சுருக்காரு. இப்போ எலெக்ஷன் வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை மற்றும் விடியல் பயண திட்டம், அப்புறம் மறுபடியுமே இந்த 5 பவுனு கீழே இருக்கிறவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னதில் அதையும் செயல்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்காங்க. அதனால் மக்கள் நல்லா எழுச்சி எப்போ தேர்தல் வரும் நம்ம வாக்களித்து நம்ம மறுபடியும் சிஎம்மாக தளபதியை உட்கார வைக்கணுங்கிற ஒரு இதில் எழுச்சியாக இருக்காங்க. கண்டிப்பாக தொடரும். கண்டிப்பாக இந்த பகுதியில் திமுகவுக்கு அதிக வாக்குகள் பெற்று தருவோம். அந்த அளவுக்கு தான் மக்களுமே இருக்காங்க. நன்றி நன்றி நன்றி.